மதுரை கடச்சனேந்தலில் ஒரு அருமையான ஃப்ளாட்டுங்க, செஞ்சுதரமாக இருக்கக்கூடிய ஃப்ளாட்டு. 17.5க்கு 50ங்க. ஒரு 2.5 சென்ட் இடம் அந்த மாதிரி வந்துடுது. 24 அடி ரோட்டில் வருதுங்க. ஒரு 14 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பிளான் அப்ரூவலு, அந்த வீடு கட்டுறதுக்கான பிளான் அப்ரூவலு, அடுத்து வந்து டிடிசி பேர் அப்ரூவல் எல்லாமே தயார் நிலையில் இருக்கக்கூடிய ஃப்ளாட்டுங்க. இந்த ஃப்ளாட்டு இப்படி வருதுங்க பாருங்கள். இந்த மாதிரி வரக்கூடிய ஃப்ளாட்டு 14 லட்ச ரூபா சொல்கிறாங்க. பேசிக்கலாம், ரேட்டு பேசிக்கலாங்க. அதெல்லாம் நீங்கள் எதுவும் நினச்சி யோசிக்கவே வேண்டாம். ரேட்டு நெகோசியபிள் தான், பேசிக்கலாம். கழிவுநீர் வாய்க்கால்லாம் இந்த வருது பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? இந்த மாதிரி வாய்க்கால்லாம் வந்துடுதுங்க. நல்லா இருக்குது. ஏரியா லொக்கேஷன் பாருங்கள், சூப்பரான ஒரு ஏரியாங்க. அம்மன் மெஸ் இருக்குல்ல, நம்ம கடச்சனேந்தல் அம்மன் மெஸ்ஸில் இருந்து உள்ளே ஈஸியாக வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இந்த இடம் வந்துடுதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா இருக்குங்க. அதுக்கு உதாரணம் நான் நிறையா சொல்ல வேண்டியதில்லை. மரங்கள் எல்லாம் நிறைய இங்கே பாருங்களேன், தெரியுதுங்களா? பார்த்தீங்களா? அந்த மரங்கள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். அதே மாதிரி பாருங்கள், வீடுகள் எல்லாமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா நேர் சீராக அழகாக இருக்கும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஸ்கொயராக ஃப்ளாட்டு பிரிச்சுருப்பாங்க. அதனால எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நேர்த்தியாக நல்லா சதுரமாக அருமையாக வீடுகளை கட்டியிருப்பாங்க. இன்னொன்று, இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூர்டுங்க. எந்த கரைச்சலும் கிடையாது. வேறு மாதிரி பிரச்சனைகளோ இது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. தண்ணி வந்து நல்ல ஈல்டு இருக்குது. அதேமாதிரி தண்ணி இந்த சவர் அடிக்கிறது, உப்பு கைக்கிறது, இந்த மாதிரி பஞ்சாயத்து எதுவுமே இல்லைங்க. நல்ல தண்ணியாகவே இருக்கும். நேராக வந்து ரோட்லேருந்து, அங்கேருந்து மெயின் ரோட்லேருந்து இறங்குனீங்கன்னா கடன்னு நீங்கள் வாட்டுக்கு நடந்துட வேண்டியதான். வாக்கிங் வர மாதிரி நடந்துருங்க. நடந்து வந்தீங்கன்னா டக்குன்னு இந்த பிளாட்டுக்கு வந்துடுவீங்க. நான் சும்மா சொல்லலைங்க, உண்மையிலேயே தான் சொல்கிறேன். அங்கே இறங்கி பைக்கை விட்டு இறங்கிருங்க, இல்லை காரில் வந்தாலும் இறங்கிருங்க. இறங்கி நடந்து வந்தீங்கன்னா இந்த வடக்கு பார்த்த ஃப்ளாட்டுக்கு வந்துடுவீங்க. எல்லாமே ரெடியாக இருக்குங்க. ஐயோ, உண்மையிலே தான் சொல்கிறேன். அதை நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி இந்த லேண்ட் இருக்குது. ஏங்க முல்லா மண்டி இருக்குது, என்னமோ சொல்கிறீங்க, வந்தால் மட்டும் போதுன்றீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. முள்ளெல்லாம் எல்லாத்தையும் வெட்டிடுவாங்க. இது ரெடியாக இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளான் அண்ட் அப்ரூவலே ரெடியாக இருக்குது. நீங்கள் வர வேண்டியது டக்குன்னு வானம் தோண்ட வேண்டியது, அப்படியே பில்லரை போட்டோன்னே கடன்னு ரைஸ் பண்ணி அப்படியே பில்டிங்கை மாற்றிடலாம், வீடு வந்துடும். ஏரியாவே நீங்களே பார்த்துக்கங்க எப்படி இருக்குன்னு. அப்படி எந்த பின் ட்ராப் சைலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு அருமையாக பின் ட்ராப் சைலண்ட்டாக இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. அப்படியே பாருங்கள், இந்த இடமுமே வேலைக்கு வருது. இது வந்து இன்னும் அப்ரூவல் இல்லாமல் பழைய ஃப்ளாட்டு, இன்னும் அப்ரூவல் இல்லை. இதுனா ஒரு 13 லட்ச ரூபாய்க்கே பேசிடலாங்க. இது வந்து தெற்கு பார்த்து இருக்குது பாருங்கள், அந்த இடத்துலேயே இருக்குது. இந்த வடக்கு பார்த்த ஃப்ளாட்டுக்கு ஆப்போசிட்லேயே இந்த இடமும் வந்துடுதுங்க. ஏரியா நல்லா இருக்குது, கரைச்சலே இல்லை, எல்லா வசதிகளும் நிறைஞ்சிருக்குது, தண்ணி வசதி நல்லா இருக்குது. மேலும் இந்த இடத்த பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள். அதே மாதிரி ப்ராப்பராக இருக்கும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பிசுரே இருக்காது. டாக்குமெண்ட்ஸை கொடுத்துட்றோம். விலையும் நீங்கள் பேசிக்கங்க, நல்லபடியாக பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிசெல்வி கார்த்திகேயன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.